ஹாய் மக்களே, நான் உங்க தமிழ் அரசியல் டாக்கீஸ் நம்ம சேனலுக்கு மறுபடியும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த சில நாட்களா தீயா பரவிட்டு இருக்கிற ஒரு சூடான வதந்தி பத்தி தாங்க. அது என்னன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தவேக வரப்போகிற தேர்தலுக்காக நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க போகுதாம். ராகுல் காந்தியும் நம்ம தளபதி விஜயும் ரகசியமா சந்திச்சு பேசினாங்களாம். இந்த மாதிரியான கிசுகிசுக்கள் தான் கடந்த 2-3 நாளா காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த செய்தி உண்மையா? இந்த வதந்திக்கு பின்னால இருக்கிற உண்மை காரணம் என்ன? இப்ப வாங்க இதுக்கு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நவம்பர் 16 காலையில நம்ம செல்வப்பெருந்தகை அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை கேட்டபோது அவர் பட்டன ஒரு பதிலை கொடுத்து இந்த வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னதை அப்படியே உங்களுக்கு கோட் பண்ணுறேன். ராகுல் காந்தியும் விஜயும் ரகசியமாக சந்தித்துக் கொண்டதாகவும் கூட்டணி குறித்து ஆலோசிப்பதாகவும் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க போய் அவையெல்லாம் தனிப்பட்ட லாப நோக்கத்திற்காக சிலர் கிளப்பிவிடும் தகவல்கள். கேட்டிங்களா? எவ்வளவு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அப்ப இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, இந்த ரகசிய சந்திப்பு செய்தியெல்லாம் உண்மை இல்லை. யாரோ சிலர் தங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தவறான தகவல்களை அரசியல் களத்துல விதைக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, அப்ப ஏன் இந்த மாதிரி வதந்தி கிளம்பணும்? தளபதி விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிற இந்த நேரத்துல அவர் யாரோட கூட்டணி வைப்பாருங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இதை யூஸ் பண்ணி சில பேர் பரபரப்பை கிளப்ப பார்க்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் திமுக கூட பல வருஷமா வலுவா கூட்டணியில இருக்கு. இந்த வதந்தியை கிளப்பிவிட்டு இந்த வலிமையான கூட்டணியில ஒரு சின்ன குழப்பத்தையோ விரிசலையோ ஏற்படுத்த யாரோ நினைக்கலாம். ஆனா இப்போ நம்ம செல்வப்பெருந்தகை கொடுத்திருக்கிற விளக்கத்துல இருந்து தவேக மைனஸ் காங்கிரஸ் கூட்டணிங்கிற பேச்சுக்கே இப்போதைக்கு இடமில்லைன்னு தெளிவா தெரியுதுங்க. இது முழுக்க முழுக்க சமூக வலைத்தளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டுக்கதை தான் அவர் உறுதிப்படுத்தியிருக்கார். அப்புறம் என்ன மக்களே, வதந்திக்கு விடை கிடைச்சாச்சு. இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் பத்தி நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அரசியல் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.